மகளிர் மேம்பாட்டு சிந்தனையாளர் கவிஞர் திட்டத்தை நாம் கணக்கில் எடுத்து பார்க்க வேண்டும். வணக்கம். இன்றைய தலைவர்களுடன் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைகிறார் தர்மபுரி நாடாளுமன்ற உறுப்பினரும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய முதலமைச்சர் வேட்பாளருமான திரு அன்புமணி ராமதாஸ். வணக்கம். தினமும் உங்களுடைய வேலைகள் அப்படிங்கிறது வந்து நிறைய இருக்கும். தொடக்கம் இன்னைக்கு காலை செய்தி தாள்கள்லேருந்தே தொடங்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு பாலிட்டிஷியனாக உங்களுக்கு வந்து நியூஸ் பேப்பர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப மஸ்ட் இல்லையா? உங்களோட ஃபீட்பேக் இதெல்லாம் வந்து இதுலேருந்து தான் கிடைக்கும்னு பார்ப்பீங்க. உங்களோட வியூ எப்படி இருக்குது? இது என்னுடைய முதல் வேலை காலையில் நியூஸ் பேப்பர் தான். இன்றைக்கி என்ன பிரச்சனை, என்ன செய்தி வந்திருக்கு, தவறான செய்தி வந்திருக்கா, நல்ல செய்தி வந்திருக்கா, அதுக்கப்புறம் மற்ற தலைவர்கள்லாம் பற்றி, மற்ற அரசியல் பற்றி, நாட்டில் என்ன நடக்குது. ஆக மை டே பிகின்ஸ் வித் டென்ஷன். பாமக வந்து விமர்சனங்களை எதிர்கொள்றதுல தயக்கம் காமிக்குதோ அப்படின்ற ஒரு நிச்சயமாக அப்சல்யூட்லி நிச்சயமாக கிடையாது. நாங்கள் வந்து எங்களை கடந்த காலத்தில் எவ்வளோ விமர்சனங்களுக்கு நாங்கள் வந்து தாங்கிட்டு தான் இருக்கிறோம். அதெல்லாம் நாங்கள் விமர்சனங்கள் வந்து ஹெல்தி கிரிட்டிசிசம் வேணும். நீங்கள் சில அலிகேஷன் சொல்கிறீங்க, இல்லை கிரிட்டிசிசம் வைக்கிறீங்க, அதை கேரி பண்ணுறோம் எதிர்கட்சிகள் மேலே, குறிப்பாக திமுகவோட பொருளாளர் ஸ்டாலின் மீதோ அல்லது தேமுதிக தலைவர் விஜயகாந்த் மீதோ. அதே போல் அவங்க சொல்கிற அந்த கிரிட்டிசிசம் அப்பியர் ஆகும் தானே அவங்க வைக்கிற அலிகேஷன். அது ஓகே, அவங்க சொல்கிறது வந்து டெஃபினட்டாக நீங்கள் கேரி பண்ணுங்க, எல்லாம் சரி. அரசியல் தலைவர்களுக்கு அவங்க குடும்பத்தோட நேரம் செலவிடுறதுங்கிறது ரொம்ப அபூர்வமான ஒரு விஷயம். அதனால இன்னைக்கு திரு அன்புமணி அவரோட குடும்பத்தோட நேரம் செலவிடுறதுக்கு கிட்டத்தட்ட நம்ம அவருக்கான ஒரு நேரத்தை உருவாக்கி இருக்கோம்னு சொல்லலாம். என்னுடைய குடும்பம் சௌமியா, என்னுடைய மனைவி சௌமியா, என்னுடைய மாப்பிள்ளை டாக்டர் பிருத்திவன், அவர் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இன் டெர்மட்டாலஜி, பெரிய பொண்ணு சம்யுக்தா, அவங்க ஆர்கிடெக்சர் படிச்சுட்டு இருக்காங்க, ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர் இருக்காங்க. அது ரெண்டாவது பொண்ணு சங்கமித்ரா, அவங்க வந்து ட்ரிபிள் இ பண்ணிட்டு இருக்காங்க, அண்ணாவில் ஃபைனல் இயர் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணோமா, கடைசி பொண்ணு சஞ்சுத்ரா, அவங்க வந்து 7th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்காங்க. எங்கள் ஃபேமிலின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 40 பேர் இருக்கோம். அப்பா அம்மா, அப்புறம் சித்தி சித்தப்பா பெரியப்பா, பசங்க, அவங்க பசங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா 40 பேர். எங்கே போனாலும் 40 பேர் போவோம். 39 பேர் கிடையாது, 40 பேர்லாம் போய் ஆகும். எங்கே வெளியில் போனாலும் சரி, வெளிநாடுக்கு போனாலும் சரி, வெக்கேஷன்ஸ்னால் அப்பா மேக்ஸ் இட் அ பாயிண்ட், எல்லாமே இருக்கணும், அவசியமாக வரணும், எந்த வேலையிலும் ஒதுக்கி வச்சுட்டு வரணும். அது நாங்கள் லட்சதீப் போவோம். அந்த ஐலண்டில் என்னென்னா நோ ஏசி, நோ வாட்டர் ஹீட்டர், நோ நியூஸ் பேப்பர், நோ ஃபோன், செல்ஃபோன், நோ டிவி, குவாலிட்டி டைம் வேற வழியே இல்ல, நம்மளோட பேசிட்டு தான் இருக்கணும் கூட. அதனால அங்கே ஐலண்டில் வந்து ஃபிஷிங் இருக்கும், ஸ்கூபா டைவிங் பண்ணுவோம், ஸ்நார்க்லிங், டீப் சி ஃபிஷிங். காலையில் 4:30 மணிக்கெலாம் எழுப்பிட்டுடுவேன், 5 மணிக்கு போட்டில் உட்காருவோம். அந்த கொடுமை வேணா மாப்பிள்ளை கேளுங்க, மாப்பிள்ளை தான் சொல்லு. 5 நாள்னா 5 நாளும் 4:30 மணிக்கு காலையில் எழுப்பி 5 மணிக்கு போட்டில். எல்லாருக்கும் வந்து வாந்தி வராமல் இருக்கிறதுக்கு மாத்திரை போட்டு கூட்டின்னு போவார். கடலில் போனால் சீ சிக்னஸ் வரும்ட்டு. எனக்கு இன்னொரு கொஸ்டின் இருக்கு. நீங்க வந்து பிறந்ததே ஒரு அரசியல் குடும்பம் தான் சொல்லணும். உங்க தாத்தா ஆல்மோஸ்ட் பாலிடிக்ஸோட கலந்த ஒரு லைஃப் தான். அண்ட் அதனால அரசியல் குடும்பத்தில் நீங்கள் வந்ததுங்கிறது கூட புதுசாக இருந்திருக்காது. ஆனால் நீங்கள் ஏன் ஃபுல் டைம் பாலிடிக்ஸ் அப்படின்னு ஒன்று யோசிக்கவே இல்லையா? உங்களுக்கு அரசியல் அந்த ஈடுபாடு அப்படிங்கிறது வந்தது இல்லையா? அரசியல் பிறந்ததுலேருந்தே வீட்டில் அரசியல் தான். நான் இதே மாதிரி டைனிங் டேபிள்னா உட்காந்து அரசியல் தான் எல்லோரும் பேசுவாங்க. இது மாதிரி இப்படி இருக்குது, தமிழ்நாட்டில் இந்த மாதிரி இருக்குது, அப்படி இருக்குது, நிறைய அதுதான் கேட்டிருக்கேன். அப்படியே தான் வளர்ந்து போனதும் கல்யாணம் பண்ணிட்டு போனதும் அரசியல் குடும்பம் தான். நான் எங்கள் அம்மா ஆசைப்பட்டது என்னென்னா, மாப்பிள்ளைக்கு வந்து அரசியலே தெரியக்கூடாது. எங்கே பார்த்தாலும் வீட்டில் அரசியல், தாத்தா அரசியல், அப்பா அரசியல், சுற்றி அரசியல் தான் எல்லாருமே. எப்போ பார்த்தாலும் எம்பி எம்எல்ஏ எலெக்ஷன் இதே தான் நடந்துன்னு இருக்கும். அதனால் அவங்க சொன்னாங்க, மாப்பிள்ளைக்கு வந்து நிம்மதியாக அரசியலே தெரியக்கூடாது, இந்த நாட்டோட ஜனாதிபதி யாருன்னா ஒரு முழிக்கணும், அந்த மாதிரி அரசியல் தெரியாத ஒரு பையனுக்கு தான் கொடுப்பேன். நாங்கள் கடைசியில் அரசியல் குடும்பத்தில் தான் நான் போனேன்.
அதனால எங்கே பார்த்தாலும் அரசியல் இருக்கிறதுனால எனக்கு அதில் போகணும், அதில் இது பண்ணணும்னு இல்லை. மற்ற வேலையெல்லாம் நிறைய இருக்குது. எனக்கு வந்து மாமனார் ஐயா வந்து எனக்கு வந்து இந்த பசுமை தாயகம் இதழ் நடத்துறது, அந்த என்ஜிஓ பற்றிலாம் நிறைய இது பண்ணுவோம். எனக்கு அதில் வேலை கரெக்டாக இருக்குது. கொஞ்சம் பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட்லலாம் நீங்கள் ஏதாவது பேசியிருக்கீங்களா? இது சரியா இருக்கும், இல்லை இது இப்படி பண்ணலாமாங்க அப்படிங்கிற மாதிரியான அதோட எப்பயாவது உட்காந்து பேசும்போது பேசுவோம். தனியாலாம் நாங்கள் ஒப்பீனியன் கேட்பார். எல்லாரும் உட்காந்து அப்பா வந்து ஒப்பீனியன் சும்மா ஜென்ரலாக பேசுவோம், கேட்பார் என்னென்ன இருக்குன்னு சொல்லுவாங்க, அவங்களும் சொல்லுவாங்க. யங்கர் ஜென்ரேஷன் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா ஆல்மோஸ்ட் நீங்கள் தாத்தா அப்பா அப்படின்னு 2 பேருமே அரசியலில் ரொம்ப தீவிரமாக இயங்கிட்டு இருக்கிறவங்க. எப்போது அவங்கள்ட்ட பாலிடிக்ஸ் பற்றி பேசியிருக்கிறீங்களா? அப்பா கிட்ட பேசுவோம். தாத்தா வந்துட்டு எங்ககிட்ட என்னன்னு கேட்பாருன்னா, இந்த மாதிரி இங்கே என்ன இப்போ நடக்குது தாத்தா எங்ககிட்ட இந்த சோஷியல் மீடியாலாம் என்ன அப்படின்ட்டு எங்ககிட்ட கேட்டுட்டு இருப்பாரு. அவருக்கு எல்லாமே தெரியும். சோஷியல் மீடியாவில் இப்போ நிறைய அஃப்கோர்ஸ் அந்த ஃபீட்பேக் உங்கள்கிட்ட கேட்பாங்க. அது இருக்கும். இன்னொரு பக்கம் நிறைய இப்போ உங்களோட பார்ட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அண்ட் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களா? ஐயோ கண்டிப்பாக. பாட்டாளி மக்கள் கட்சி பற்றியோ அல்லது உங்கள் அப்பா பற்றின வர விமர்சனங்கள் அல்லது மற்ற ரெண்டுமே நல்ல விஷயமும் பார்ப்பேன், கெட்ட விஷயமும் பார்ப்பேன். நிறைய ரெண்டுமே சரிசமமாக இருக்கும். பாசிட்டிவ் கமெண்ட்ஸும் வரும், நெகட்டிவ் கமெண்ட்ஸும் வரும். மோஸ்ட்டாக அந்த சோஷியல் மீடியாவில் தான் தெரிஞ்சுக்கிறது. நம்ம மற்றவங்க இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ மீடியாவில் வர்றது வந்துட்டு அங்கே சோஷியல் மீடியாவில் வர்றது தானே இப்போ மீடியாவில் போடுறாங்க. மக்களோட ஒப்பீனியன் முன்னாடி வந்துட்டு ஊர்லெலாம் போயிட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இப்போ கேட்கறது கிடையாது. இப்போ ஒரு போஸ்ட்டில் இவ்வளோ கமெண்ட்ஸ் இருக்குன்னா, ஓ இப்போ மக்கள் பாதி ஒப்பீனியன் இப்படி இருக்குது அது தானே போடுறாங்க. ஸோ அதை பார்த்து தான். இல்லை அந்த மாதிரி டைமில் எப்படி உங்களுக்கு ஃபீட்பேக் வரும்? ஏன்னா சினிமா பொறுத்த வரைக்கும் ஒரு கிரிட்டிக்கல் வியூ இருக்கும் டிஎம்கேலேருந்து. ஸோ அது ஏதாவது ரிஃப்ளெக்ட் ஆகுமா? ஏன் வந்து உங்கள் கட்சியில் இவ்வளோ கிரிட்டிக்கலாக இருக்காங்க, அப்பா அப்படி இருக்காங்க, அப்படி ஏதாவது கேட்டிருக்காங்களா? அந்த மாதிரி கேட்டது கிடையாது. இது அவங்களுக்கு அதை என்ன சொல்கிறது, ஒன்றும் இங்கே சினிமாவுக்கு அகெயின்ஸ்டாக இல்லையே. அதில் வர சில காட்சிகள் இதெல்லாம் நம்ம மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாதுன்னு அப்படின்னு தானே சொல்கிறாங்க. இது பண்ணக்கூடாது, இது ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படிலாம் கிடையாது. அதெல்லாம் தானே சொல்கிறேன். ஏன்னா கண்டிப்பாக அதை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறாங்கல்ல. நம்மளுக்கு தெரியுது இவன் இப்படி பண்ணுறான், நம்ம அந்த மாதிரி ட்ரை பண்ணணும். அந்த மாதிரி எந்த அளவு எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ்டாக இருக்குது மூவிஸ். இப்போ நானே ரொம்ப சினிமா ஃபேன், எனக்கே ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ நான் இதெல்லாம் பார்த்துட்டு சின்ன வயசுலேருந்துட்டு நானும் இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் போல் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். பட் அதுக்கப்புறம் அதில் எவ்வளோ ஒரு இது இருக்குது. அந்த கான்செப்ட் கார்த்தி நாங்கள் வந்து சினிமாவுக்கு எதிரானவங்க, அது வந்து தவறான கான்செப்ட். லேட்டஸ்ட் படம் என்னன்னா கூட்டிகிட்டு போடுவாங்க, கையை பிடிச்சி இழுத்துட்டு கூட்டிகிட்டு போடுவாங்க. டைம் இல்லை, அதனால எப்படியாவது கூட்டிகிட்டு போடுவாங்க. நைட் ஷோவில் கடைசியாக பார்த்தது வந்து இறுதி சுற்று பார்த்துருக்கேன், நல்லா என்ஜாய் பண்ண நல்லா சொல்கிறேன். அப்புறம் அதுக்கு முன்னாடி தனி ஒருவன் பார்த்தேன், நல்ல படம் கிடையாது. தாத்தா பொறுத்த வரைக்கும் ஒரு இமேஜ் இருக்கும். அவங்க வந்து சில விஷயங்களில் இந்த மாதிரி இருக்கணும்னு சொல்கிறாங்க அப்படின்னா. ரீசெண்ட் டெவலப்மெண்ட்லேயே கூட நான் கேட்கணும்னு ஆசைப்பட்றேன். இந்த லவ் மேரேஜஸ் பற்றி ஒரு கான்ட்ரவர்சி வந்தபோது கூட உங்கள் வியூ என்னவா இருந்துச்சு? அவங்க வந்து அதில் ஒரு லைன் எடுத்தாங்க, அந்த லைன் வந்து விமர்சனத்துக்கு உள்ளாச்சு ஒரு செக்ஷன்லேருந்து. யாரெல்லாம் வந்து கொஞ்சம் ப்ராக்ரெசிவாக இருக்கிறோன்னு சொல்கிறாங்களோ அவங்களாம் அதை கடுமையாக எதிர்த்தாங்க. அதை நீங்கள் எப்படி பார்த்தீங்க அந்த நேரங்களில்? லவ் மேரேஜ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த லவ் மேரேஜ் லீட்ஸ் டு டிவோர்ஸ் ஆக்சுவலி. இப்போ பார்த்தீங்கன்னா மோர் தென் அரேஞ்ச் மேரேஜ் ஆக்சுவலி. ஸோ அது ஸ்டாட்டிஸ்டிக்லி நீங்கள் பார்க்கும் போதே அதே தெரியுது. நீங்கள் லவ் மேரேஜ் விட அரேஞ்ச் மேரேஜ் இஸ் மச் பெட்டர். அவங்க என்னன்னா இது ஒன்றும் நம்ம ஜென்ரல் பர்செப்ஷன் ஏதோ லவ் மேரேஜுக்கு அகேன்ஸ்ட் நாடக திருமணத்துக்கு தான் நாங்கள் எதிர்ப்பு காமிச்சு ஐயா சொன்னாங்க. நீங்கள் ரொம்ப க்ளோஸாக அவங்க தாத்தா ஃபாலோ பண்ணுறீங்க. காதல் திருமணம் அப்படின்னு சொல்லவே கிடையாது. அது நல்ல முறையாக முடிஞ்ச சந்தோஷம் தானே, அவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க. அப்பா அம்மாவோட சென்டிமெண்ட்ஸ் ஹர்ட் பண்ணாமல் இருக்கிறது நல்ல விஷயம். அவங்களையும் எல்லாரையும் ஹர்ட் பண்ணிக்கிட்டு இவங்க போயிட்டாங்க, அவங்க சந்தோஷம். யாருமே எந்த சைடும் நிம்மதியாடி, இவங்களும் நிம்மதியாக அவங்களும் நிம்மதி. அதுதான் அது ரொம்ப தப்பு இல்லையா? காதல் திருமணத்துக்கு நாங்கள் எதிரானது கிடையாது. நான் வந்து என் தலைமையில் கிட்டத்தட்ட ஒரு 20 காதல் திருமணம் நான் நடத்தி வச்சுருக்கேன். அதனால் அதுக்கு வந்து ஜாதியோ மதமோ இனமோ மொழியோ அதுக்கெலாம் கிடையாது, எதுவுமே இல்லை. அந்த காதல் நாடகம் நடத்திக்கிட்டு அந்த 16 வயசு குழந்தைங்க 16-17 வயசு குழந்தைங்களை லவ் பண்ணுறேன் அப்படின்னு இன்ஃபேச்சுவேஷன் அது காமாது. அப்படி அந்த கூட்டிகிட்டு போயிட்டு கடத்திட்டு போயிட்டு வற்புறுத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்புறம் அந்த செல்ஃபோனில் எடுத்து வச்சுருக்காங்க எல்லாத்தையும். இன்டிமெசிலாம் எடுத்து வச்சு மிரட்டி நான் வெளியிட்டுடுவேன்னு சொல்லி அப்புறம் அந்த அப்பா அம்மா கூப்பிட்டு பணம் பெறுகிறது 5 லட்சம் 10 லட்சம். எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம் நாமக்கல்ல 5 கோடி கொடுத்தோம், தருமபுரியில் 1 கோடி கொடுத்துருக்கேன். அவங்க போய் கேட்டால் சொல்ல போகிறது இல்லை, நம்ம குடும்பத்தில் நடந்ததுலாம் வெளியில் சொல்ல மாட்டாங்க.
ஆக இப்படி ஒரு இதுதான் எதிர்த்தோம். இவங்களுக்கே தெரியும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம். இவங்க இதுவே சொல்லியிருக்காங்க வந்து காசு கொடுத்து வெளியில வந்திருக்காங்க, 20 கோடி கிட்ட கொடுத்து வெளில வந்திருக்காங்க. ஏன்னா அது பேர் சொல்ல முடியாது, ஏன்னா அந்த பொண்ணுடைய வாழ்க்கை எல்லாமே இருக்கு, அதெல்லாம் வீணாயிடும். அதுக்காக தான். இப்போ இல்லைன்னா அதை வந்து நம்மள ப்ரூவ் பண்ணலாம்ல. எல்லாரும் சொன்னாலும் ப்ரூவ் பண்ண முடியும். பொண்ணுங்க வாழ்க்கையை வந்து பணைய வச்சு நம்ம ஒன்றும் அதை வந்து ப்ரூவ் பண்ண தேவையில்லை. நம்ம சொல்கிறோம் என்ன போய் அதை சொல்ல போகிறோம். நடந்திருக்கு, எத்தனையோ பொண்ணுங்க வந்து இந்த மாதிரி அப்புறம் தான் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. ஐயோ ஃபோனில் வச்சு மிரட்டும் போது தான் நம்ம இவ்வளோ ஒரு தப்பான ஒரு பையனை நம்ம காதலிச்சோமா அப்படின்னு நினச்சி அப்புறம் அவங்க வேற வழி இல்லாமல் அப்பா வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஒரு சீனியர் லீடராக வெளியிலேருந்து நாங்கள் பார்க்குற டாக்டர் ராமதாஸ்க்கும் தாத்தாவா நீங்கள் பார்க்குறவருக்குமான டிஃப்ரென்ஸ் என்ன இருக்குது? நீங்கள் ஓரளவுக்கு உங்கள்கிட்ட ஃப்ரீயாக பேசுவாங்களா இல்லை ஒரு? கண்டிப்பாக எல்லாமே நாங்கள் அங்கே தைலாபுரத்தில் தான் நாங்கள் தாத்தாவை பார்ப்போம். ஏன்னா இங்கே ஒரு மீட்டிங் அப்படின்னு. ஸோ நாங்கள் அங்கே போகும்போது காலையில் அவரோட போய் பேசினா நேரம் போகிறதே தெரியாது. ஏதாவது அவர் எப்படின்னா சும்மா உட்காந்துட்டு நீ இதை அந்த என்னது இந்த அட்வைஸ் அந்த மாதிரிலாம் கிடையாது. என்ன நடக்குது இந்த மாதிரி எங்க கேட்பாரு. நாங்கள் வந்துட்டு இதை சொல்லும்போது அப்படியா என்னெல்லாம் இருக்கும் டிஸ்கஷனில், என்ன டாபிக்ஸ்லாம் வரும்? இதெல்லாம் ஃபேமிலி பத்தி தான் ரொம்ப கிண்டலா பேசுவாரு தாத்தா. அது ரொம்ப ஒரு மாதிரி எப்படி சொல்றது, சர்காஸ்டிக்கா இருக்கும். நம்மளுக்கு பயங்கரமா ஜோக் அடிப்பாரு. அது ரொம்ப ஜாலியா இருக்கும். காலையில போய் என்ன நிறைய எல்லா டாபிக்கும் சொல்வாரு. நிறைய பேசுவோம். சினிமால இருந்து எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டு அரசியல் எல்லாமே. நீங்க எப்பாவது அப்பாவோட டிராவல் பண்ணிருக்கீங்களா இந்த இதுல அரசியல் கூட்டங்கள் அந்த மாதிரி எல்லாம், கேம்பெயினுக்கு அந்த மாதிரி ஏதாவது? இல்ல தருமபுரி வந்தீங்கல்ல, தருமபுரி எலெக்ஷனுக்கு how was the experience? தர்மபுரி அந்த மாதிரி ஒரு crowd ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. very thrilling also. thrilling-னா ஸ்கூல் லீவ் போட்டா thrilling. லீவ்ல தான் கூட்டி போறாங்க. ஸ்கூல் லீவு தான், வெக்கேஷன் தான். actually ஜாலியா இருந்துச்சு. and I also get எங்க அப்பாக்கு ஹெல்ப் பண்ண ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதால I was so happy. என்ன பண்ணீங்க ஹெல்ப்? நான் அப்பாக்கு இது பண்ணேன். நல்ல பேச காட்டுறீங்க. சரி campaign. ஓ ஆமா நான் எங்கெல்லாம் போனோம், ஒரு தெருவுல டோர் டு டோர் போய் பார்த்தீங்க, வீடு வீடா போய் பார்த்துட்டு. தருமபுரி எம்பி எலெக்ஷன்ல my biggest campaigner was my wife. அவங்க தான் எல்லா எனக்கு தங்கச்சி, அப்புறம் அக்கா, சித்தி பசங்க அவங்க எல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 30 days. அந்த தர்மபுரியோட அந்த மக்கள் பார்க்கும்போது என்ன ஃபீல் பண்ணீங்க? இன்னும் அவங்கள்ட்ட நிறைய எதிர்பார்ப்பு இருந்தது இல்லையா? அப்போ வந்து ஜெயிச்சு வந்தாங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் செய்யணும் அப்படி ஏதாவது அவங்கள்ட்ட கேட்டாங்களா? இதெல்லாம் செய்யணும் நீங்கன்னா நீங்க அம்மாவோட போயிருப்பீங்க, நீங்க அப்சர்வ் பண்ணிருப்பீங்களா? அம்மா கூட போயிருப்பேன். அம்மா கூட நிறைய பேர் பேசினாங்க. நான் வாட் நீ ஏதாவது வாக்குறுதி கொடுத்து வந்திருக்கியா தருமபுரியில? இல்ல அம்மா சொன்னதா நான் சொன்னேன். என்ன சொன்னாங்க அம்மா? என்ன சொன்னாங்க? நீ என்ன சொன்னீங்க? அப்பா மாதிரி அப்பா ஜெயிச்சாருன்னா அப்பா நல்லது செய்வார். அப்பாவுக்கு வந்து காம்பிடென்ட் பாலிட்டிஷியன்னா அவங்க யாரை சொல்லுவீங்க நீங்க தமிழ்நாட்டுல? அப்பாக்குள்ள நிறைய பொட்டன்ஷியல் இருக்கு. அப்பா வந்து நான் அப்பா சரிடா அப்பாக்கு எப்படி வெளிப்படுத்தணும்னு தெரியல என்ன பொறுத்த வரைக்கும். அப்பா வந்து இப்ப இல்ல சொல்லுடா, இப்போதைக்கு அப்பா 20% தான் ஒரு பொட்டன்ஷியல் விட்டுருக்காரு. அது இவ்வளோ இதுல மிச்சம் 80% அப்பாவுக்கு எப்படி விடணும்னு தெரியல. ஐம் ஷூர் ஹி லேர்ன் போற வழியில அப்படியே கன்ஸ் பண்ணுறீங்க. நீங்களே சொல்லி கொடுத்துருக்கீங்க. இவ்வளோ இதெல்லாம் இருக்கும்போது அப்பாவுக்கு எதிராகவும் கேஸ் இருக்கு. ஸோ இது வந்து மக்கள் எப்படி பார்ப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? சிபிஐ கேஸ் என்கொயரி இதெல்லாம் போயிட்டு இருக்கு. அஃப்கோர்ஸ் அவங்க ஹி ப்ரூவ்ட் இஸ் எஃபிஷியன்சி ஆஸ் அ மினிஸ்டர் இதெல்லாம். பட் இந்த கேஸ் ஏதாவது அஃபெக்ட் பண்ணோம் அப்படின்னு நீங்க நம்புறீங்களா? ஆமாம், அது ஒரு பாயிண்ட்டை வச்சு தான் அவங்களுக்கு வேற எதுவும் தெரியல இவரை பற்றி தப்பாக சொல்கிறதுக்கு. ஏதாவது நம்ம இவர் பண்ணாருன்னா உடனே கீழே கமெண்ட் வந்தா, நான் சோஷியல் மீடியாவில் இருந்தால் நான் சொல்கிறேன்னா எனக்கு ரொம்ப படிக்கிறது, உடனே வந்துட்டு இந்த சிபிஐ கேஸ் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தான் வருவாங்க. எங்களுக்கு தெரியும், ஏன்னா நாங்கள் இதுங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் எங்களுக்கு என்ன அப்படின்னா. பசங்க வெளியில் போகிறாங்க, வேரியட் ஸ்டூடெண்ட்ஸ் பார்ப்பாங்க. அப்போ எல்லாரும் அவங்கள கேட்டாங்கன்னா, ஏன்னா டெல்லியிலேருந்தே இவங்க அதை ஃபேஸ் பண்ணிட்டு வராங்க. டெல்லியில் எய்ம்ஸ் பிரச்சனையாக இருக்கட்டும், குழந்தைங்களை கேட்பாங்க டெல்லியில் ஸ்கூலில். வெளியில் வந்து பெரிய டெல்லியில் படிச்சிருந்தாங்க. அப்போ வந்து அந்த அங்கே வந்து பயங்கரமாக மீடியா வந்து ரொம்ப இது பண்ணுவாங்க.
இவரை ரொம்ப ஹாரஸ் பண்ணுவாங்க. வீட்டு வெளியில் நின்று கேமராவோட நின்று ரொம்ப அமக்கல் பண்ணுவாங்க. காரில் போகும்போது ஏமா எல்லாரும் எப்படி சொல்கிறாங்க, அப்பா பற்றி ஏமா இப்படிலாம் கார்ட்டூன் வருது அப்படி இப்படின்லாம் இவங்க பார்ப்பாங்க. அப்போ நாங்கள் வந்து ஒன்று குழந்தைங்களுக்கு சொல்லி வச்சுருக்கோம், இதுதான் போடுறாங்க, இதுதான் விஷயம். இவங்களுக்கு அந்த ஓரளவுக்கு அந்த உண்மை தெரியும், அந்த வரலாறு நாங்கள் சொல்லி வச்சுருக்கோம். கான்ட்ரவர்சிஸ் வரும்போது லைக் கட்சியை பற்றியோ அல்லது உங்கள் அப்பா பற்றின கான்ட்ரவர்சிஸ் வரும்போது அதை எப்படி ஃபேஸ் பண்ணுங்க? அது வந்து ரொம்ப எஃபெக்டாக இருக்குது. அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவங்கள அதெல்லாம். அப்புறம் அவங்க அம்மா கூப்பிட்டு வச்சு பேசணும், அவங்கக்கிட்ட பேசி இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, இதனால தான் வந்தது. இப்போது ஒரு சிபிஐ கேஸ்ன்னு இருக்குது. சிபிஐ கேஸ் வந்து அந்த கேஸ் ஒன்றுமே கிடையாது, பொலிட்டிக்கல் கேஸ். இது நாங்கள் காங்கிரஸ் கூட்டணி விட்டு வெளியில் வந்துட்டோம், எங்கள் மேலே கேஸ் போட்டாங்க. இந்த சம்பவம் நடந்து 5 வருஷத்துக்கு பிறகு, அன்னைக்கு நடந்தால் பரவாயில்ல, அன்னைக்கு 5 வருஷத்துக்கு பிறகு ஒரு கேஸ் போடுறாங்க. அந்த கேஸ் என்னன்னா 2 கல்லூரியோடைய அனுமதி ரெனியூவல், ஃபுல் நியூ பெர்மிஷன் கிடையாது, ரெனியூவல் கொடுக்குறோன்னு. அந்த ரெனியூவல் வந்து ஒரு வருஷத்தில் 100-150 ரெனியூவல் தானாக நடக்கும். அதில் ஒரு 2 ரெனியூவல் எடுத்துக்கிட்டு இது ரெனியூவல் வந்து தப்பு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. நிச்சயமாக தப்பு நடக்கல. இந்த ரெனியூவல் கொடுத்து 20 நாள் கழித்து சுப்ரீம் கோர்ட் வந்து நான் ரெனியூவல் கொடுத்தது சரின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டே ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காரு. அதை மறைச்சிட்டு நான் ரெனியூவல் கொடுத்த அதில் அந்த நாள்லேருந்து எனக்கு மேலே சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிக்கிறேன். அந்த சார்ஜ் ஷீட்டில் அதில் பார்த்தா செக்ஷன் ஆஃபீஸர் கையெழுத்து போட்டிருக்கேன், டெப்யூட்டி செக்ரட்டரி, அண்டர் செக்ரட்டரி, ஜாயின்ட் செக்ரட்டரி, அடிஷனல் செக்ரட்டரி, செக்ரட்டரி, அப்புறம் நான் கையெழுத்து போடுறேன். ஆனால் இவ்வளோ பேர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் விட்டுட்டு என்னையும் செக்ஷன் ஆஃபீஸர் மட்டும்தான் அக்யூஸ்டு, மற்றவங்களாம் விட்னஸ்ஸு. நான் அன்றைக்கி கையெழுத்து போடலைன்னா தான் என் மேலே தப்பு. இவ்வளோ பேர் கையெழுத்து போட்டுட்டு நான் கையெழுத்து போடுறேன்னா என் மேலே தப்பு கிடையாது. அது சார்ஜ் ஷீட்டில் அன்புமணி காசு வாங்கினா, பொருள் வாங்கினா, இவங்களை பார்த்தா அவனை பார்த்தா எதுவுமே கிடையாது. எந்த ப்ரூஃப் எதுவுமே இல்லை, தப்பு பண்ணதே எதுவுமே கிடையாது. கான்ஸ்பிரசின்னு சொல்கிறாங்க, அது லிங்க்கு இங்கே எதுவுமே கிடையாது. அதனால ஒரு பொலிட்டிக்கல் கேஸ் போட்டு மிரட்டி வைக்கணும். தேங்க்யூ சார். நம்ம கட்சி ஆஃபீஸில் மீட் பண்ணுறோம். ஸ்டாலின் வந்து நம்ம பாட்டாளி மக்கள் கட்சியோட கொள்கை பரப்பு செயலர் ஆயிட்டார். நம்முடைய கொள்கை எல்லாம் அவர் சொல்லிட்டு வராரு. நமக்கு சொல்றது எல்லாம் காப்பி அடிச்சு சொந்தமா 66 வருஷம் கட்சி நடத்திட்டு இருக்காங்க. இவங்க சொந்தமா ஒண்ணும் இல்லையா, அவங்களுக்கு சரக்கு இல்லையா? அவ்வளவு மோசமா போயிட்டாங்களா? ஒன்னு நான் சொல்லிட்டு வரேன். நான் ஒன்னு தெளிவா நம்ம மக்கள் சொல்லிட்டு வரோம். மது ஒழிக்கணும், அவங்க மது ஒழிக்கணும். முதல் நாள் முதல் கைது போஸ்ட் அடிச்சு ஓட்டிருக்கிறோம். அவர் வீட்டுல இருந்து கூட ஒட்டிருக்கோம், போஸ்ட் அடிச்சு ஓட்டிருக்கோம். அதை தான் பார்த்து அவரும் சொல்ல நாங்களும் முதல் நாள் முதல் கைது. என்ன பண்ண புரியல. நான் சொல்ல லோக் ஆயுக்தா கொண்டு வரணும், அவரும் லோக் ஆயு சொல்லிட்டு இருக்காரு. சேவை உரிமை சட்டம் சொல்லணும். ஆமாமா அவர் சொன்னார், அதுதான் சொல்றாரு. ஒரு மாவட்டத்தில் ஒரு மருத்துவ கல்வி தொடங்க போறோம் சொல்லிட்டு அதுவும் அவர் சொல்லிட்டு வர. அதான் சொல்றேன் நான், மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி சொல்றோம், அவரும் சொல்ல போறாரு மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி. ரொம்ப வேகமா உறுதியா நம்பிக்கையோடு நம்ம போறோம். திட்டங்கள் 2 மாசத்துல நீங்க பார்க்க போறீங்க எவ்வளவு திட்டங்கள் நம்ம செய்ய போறோம். அணுகுமுறை புதுசா நம்ம செய்ய போறோம். அந்த நம்பிக்கை தினம் கூட்டிட்டு வருது. ஒவ்வொரு நாளும் எனக்கு பாத்தீங்கன்னா எனக்கு நம்பிக்கை தினம் கூட்டிட்டு வருது. அந்த அளவுக்கு உங்களுக்கு கூடணும், உங்களுக்கு வரணும், உங்களுக்கு கூடணும், நம்பிக்கை கூடணும். அந்த அளவுக்கு நம்ம செயல்பாடுகள்லாம் இருக்கு. சென்னையா, சென்னையில இல்ல அப்படின்னா அதெல்லாம் சென்னையில நம்மளால உறுதியா முடியும். ஏன் நான் சொல்றேன்னா சென்னை மக்கள் நல்ல விவரமான படிச்சவங்க. அவங்க கிட்ட சொன்னா உடனே புரிஞ்சுக்கிட்டு ஆதரவு கொடுப்பாங்க.
சார்ந்து நிறைய விஷயங்களை முன்னெடுக்கிறீங்க. அது மது ஒழிப்பா இருக்கலாம், அல்லது நம்ம சென்னை மாதிரி இருக்கலாம். இது எல்லாத்துக்கும் ஆதரவு வருது. ஆனால் அது வாக்குகளாக மாறும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. நம்பிக்கை எனக்கு நிச்சயம். மக்கள் மனசில் தமிழ்நாடு முழுவதும் மக்கள் வந்து அன்புமணி படித்தவர், அன்புமணி இளைஞர், அன்புமணி வந்து நல்ல திட்டங்கள் சொல்றாரு, அந்த மனநிலை மக்கள் இருக்கிறாங்க. அன்புமணிக்கு ஓட்டு போடணும். இப்போ வந்துட்டு இருக்கு, இன்னும் 2 மாதம் டைம் இருக்கு. இந்த 2 மாதத்துல அன்புமணிக்கு ஓட்டு போடுவாங்க. நிறைய டிஃப்ரெண்ட் ஃபுட் எடுத்துருப்பீங்களா சார் நீங்கள் மினிஸ்டர் இருந்தப்போ? அதுக்கப்புறமும் நிறைய குசைன் இருக்கும். லைக் நீங்கள் சாப்பாடுனா எனக்கு வந்து சாப்பாடு வந்து ரொம்ப பிடிக்கும். நான் வேர்ல்ட் கியூசின்ஸ் நான் சாப்பிட்ருக்கேன். எனக்கு வேர்ல்ட் கியூசின்ஸ் வந்து ரொம்ப அத்தப்படி. எனக்கு ஃபேவரட் ஃபுட்னு பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ் ஃபுட். ஜாப்பனீஸ் ஃபுட்டில் பார்த்தீங்கன்னா சூஷி, சாஷிமின்னு சொல்லுவாங்க. சூஷி வந்து எல்லாமே ஃபிஷ், சீ ஃபுட்டில் இருக்கிறது தான் மோஸ்ட்லி. இப்போ ஒரு மீன் பீஸு, அது சுற்றி வந்து அரிசி சாதம் வச்சுருப்பாங்க, சோறு, ஸ்டிக்கி ரைஸ்ன்னு சொல்லுறது. அது வந்து சுற்றி ரோலாக இருக்கும், உள்ளே வந்து மீன் இருக்கும், அது சூஷி. சாஷ்மி வந்து பச்சை மீன். அது என்ன பண்ணணும், சோயா சாஸும் அப்புறம் வசாபின்னு இருக்குது. வசாபி வந்து ஹார்ஸ் ரேடிஷ்னு சொல்லுது, பச்சை கலரில் இருக்கும். சோயா சாஸில் அந்த வசாபி மிக்ஸ் பண்ணணும். வசாபி வந்து ஆன்டி மைக்ரோபியல் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. ஸோ சில அந்த மீனை பச்சையாக சாப்பிட்றாங்க, அதில் ஆன்டி மைக்ரோப்ஸ் இருந்ததுன்னா அந்த வசாபி கில் பண்ணுவோம். அது சோயா சாஸில் கலந்து அது சாப்பிடணும், சாஷ்மி. அப்புறம் டெப்பன்யாக்கீஸ் இருக்குது, யாக்கிட்டோரி கிரில் இருக்குது, இது நிறைய இருக்குது. மாற்றம் வேணும்னு சொல்கிறவங்க குரல் என்னால் கேட்க முடியுது. அதில் என்ன, நீங்கள் தொடர்ந்து தனித்து போட்டின்னு சொன்னாலும் இப்போ பாரதிய ஜனதா மாதிரி கட்சிகள் வந்து பாமகவோடு நாங்கள் தொடர்பில் இருக்கிறோம், பேசுகிறோம் அப்படின்னும் போது அந்த கேள்விக்குறி தொடர்ந்துட்டே இருக்கு. மக்கள் டைல்யூட் ஆகிட்டு இருக்கு. அவங்க ஒரு விருப்பத்தில் சொல்லிட்டு இருக்காங்க, நாங்கள் எங்களோட நிலைப்பாடு தெளிவாக சொல்லிட்டு இருக்கோம். அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நாளில் தெரிய ஏற்படும். இன்று காலையிலிருந்து தருமபுரி நாடாளுமன்ற உறுப்பினரும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய முதலமைச்சர் வேட்பாளருமான திரு அன்புமணி ராமதாஸோடு முழுமையான நிகழ்ச்சிகளை பதிவு செய்து வருகிறோம். ஏற்கனவே நேர்காணல் நடத்தி முடிச்சிட்டீங்க, வேட்பாளர் நேர்காணல் அப்படிங்கிறது நடத்தி முடிச்சிருக்கிறீங்க. எவ்வளவு தூரம் அவங்களுடைய ஈடுபாடு இருந்தது? நீங்க என்ன விதமா உங்களுடைய வேட்பாளர்களை தேர்வு செய்ய போறீங்க? அதுக்கான முதன்மையான வேட்பாளர் தேர்வுல நீங்க முன்வைக்கிற முக்கியமான விஷயங்கள் என்ன? எதன் அடிப்படையில் இந்த வேட்பாளர்? அதாவது எங்களுடைய வேட்பாளர்கள் நேர்காணலில் அதெல்லாம் அதுக்கு முன்பு வந்து விருப்பு மனு கொடுத்தாங்க. அந்த விருப்பு மனுவில் பார்த்தீங்கன்னா நாங்கள் நினச்சி பார்க்கல, அவ்வளோ உற்சாகம். கிட்டத்தட்ட 7200 பேர் வந்து விருப்பு மனு கொடுத்தாங்க. வேட்பாளர்கள்லாம் அவ்வளோ புதிய வேட்பாளர்கள், புதிய உறுப்பினர்கள்லாம் விருப்பு மனு கொடுத்துருக்காங்க. அதில் அவ்வளோ பேர் படித்தவங்க, நல்ல ஒரு கேண்டிடேட்ஸ்லாம் நாங்கள் அதில் பண்ணி வச்சுருக்கோம், பரிசீலனையில் இருக்கிறதுல. இளைஞர்களுக்கு அதிக வாய்ப்பு கொடுக்க போகிறோம், அதுவும் பெண்களுக்கு வாய்ப்பு கொடுக்க போகிறோம். ஏன்னா இந்த அரசியல் இந்த காலத்தில் பெண்கள் அதிகளவு வரமாட்டுறாங்க, அது ஒரு பிரச்சனையாக இருக்குது. ஆனால் அதில் வந்து பெண்கள் இளைஞர்களுக்கு அதிக வாய்ப்பு நாங்கள் கொடுக்க திட்டமிட்டிருக்கோம். இப்போ ஒரு பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு அப்படிங்கிறது வந்து இப்போ சட்ட மசோதாவும் தமிழ்நாடு அரசு நிறைவேற்றிருக்கிறது. உள்ளாட்சி மன்றங்கள் அது வந்து ஒரு அறிவிப்பு, அவ்வளோ சட்ட மசோதா நடக்கல, அது அறிவிப்பு தான், வேறு அறிவிப்பு. 110 விதிகள் அறிவிப்பு, அது ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. அதனால் அது உண்மையாக நிறைவேறணும்னா நாடாளுமன்றத்திலையும் சட்டமன்றத்திலும் நிறைவேறணும். உள்ளாட்சியில் இருக்குது 33 இருக்குது, அதாவது 50 விழுக்காடு அறிவிப்பது அது சட்டமாக. ஏற்கனவே பல மாநிலங்களில் அது 50% உயர்த்தப்பட்டிருக்கு. இப்போ தமிழ்நாடு அதில் சட்டமாக ஆக்கலை, அது வந்து அறிவிப்பு தான் வந்திருக்கு. கடைசியில் இவ்வளோ 5 ஆண்டு காலம் விட்டுட்டு இப்போ தான் வந்து கடைசி காலத்தில் இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது தேர்தல் அறிவிப்பு வரத்துக்கு. இப்போ வந்து இதெல்லாம் அறிவிக்கிறது வந்து ஒன்று மக்களை ஏமாத்துறது தான். இல்லை, நீங்கள் தொடர்ந்து 2 கட்சிகளையும் விமர்சிக்கிறீங்க. ஆட்சியில் இருந்த திமுகவாகட்டும், இப்போ இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாகட்டும், 2 கட்சிகளும் தான் மாறி மாறி 50 ஆண்டு காலமாக தமிழகத்தை சீரழிச்சிட்டாங்கன்றீங்க. ஆனால் தமிழ்நாடு மற்ற மாநிலங்களோட ஒப்பிடும்போது ஓரளவுக்கு நல்ல வளர்ச்சி பெற்றதாக தான் இருக்குது. நீங்கள் ஒட்டுமொத்தமாக அப்படி நிராகரிச்சிட முடியுமா? அதாவது இது எப்படி இருக்குன்னா, ஒரு பணக்கார குடும்பம், அந்த பணக்கார குடும்பத்தில் பரம்பரையாக பணக்காரர்கள் 3 தலைமுறையாக பணக்காரர்களாக இருக்காங்க. அந்த 3வது தலைமுறை எப்படின்னா, அந்த பையன் வந்து ஒன்றுமே உருப்படாத பையன், அவனோட வேலையை வந்து சொத்து அழிக்கிறது தான். விற்று அழிச்சுக்கிட்டு குடிச்சிக்கிட்டு நாசமாக பண்ணிக்கிட்டு அவங்க சுற்றுறதெல்லாம் அப்படி தான் இப்போ இருக்குது. தமிழ்நாட்டுக்கு நல்ல சொத்து இருக்குது, நல்ல வளங்கள் இருக்குது, இயற்கை வளங்கள், நல்ல வளங்கள் இருக்குது. கடந்த காலத்தில் காமராசர் அப்புறத்துலேருந்து நல்ல திட்டங்கள்லாம் கொண்டு வந்தாங்க. இப்போ இந்த 2 பேரும் வந்து அந்த உருப்படாத பையன் போன்று சொத்தை அழிக்கிறது, அந்த மனநிலையில் தான் இப்போ இருக்குது.
அரசியல் தலைவராக அறியப்பட்ட திரு அன்புமணி ராமதாஸுடைய இன்னொரு முகம், அவர் ஒரு விளையாட்டு வீரரும் கூட. தமிழ்நாடு பேட்மிண்டன் சங்கத்தினுடைய தலைவராகவும் இருக்கிறார். பல ஆண்டுகளாக பேட்மிண்டன் விளையாட்டு போட்டியில் தொடர்ந்து விளையாடி கொண்டும் அதோடு மட்டுமல்ல பல பதக்கங்களையும் கூட பெற்றிருக்கிறார். உங்களோட இந்த முகம் பல பேருக்கும் தெரியாமலும் கூட இருக்கலாம். பேட்மிண்டன் எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க? பேட்மிண்டன் மேலே அப்படி என்ன ஒரு ஈர்ப்பு? பேட்மிண்டன் ஒரு 16 வருஷமாக நான் விளையாடிட்டு இருக்கேன். அதுக்கு முன்பு நான் ஒரு ஆத்லீட். ஸ்கூல்லையோ காலேஜஸ்லேயோ நான் வந்து ஃபுட்பால் டீம் கேப்டன், பாஸ்கெட் பால், வாலிபால், ஹாக்கி டீம் கேப்டன். கிரிக்கெட் வர மற்ற எல்லாரும் விளையாடுவேன். அது மட்டும் இல்லை, நான் அத்லெட்டிக்ஸில் நான் தான் சாம்பியன்ஷிப். சேலம் டிஸ்ட்ரிக்டில் என்னுடைய ரெக்கார்ட் 100 மீட்டர்ஸ் ரெக்கார்டு வந்து 11 செகண்ட்ஸில் ஓடி இருக்கேன். ஏற்காடில் படிக்கணும், இன்னும் யாரும் பீட் பண்ணல. பேட்மிண்டன் அப்படின்னு பேட்மிண்டன் பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்கு பிறகு எனக்கு ஃபுட்பால் டீம்னா ஒரு டீமாக வேணும். அத்லெட்டிக்ஸ்லாம் பிடிக்கல, வெயிட் போட்டாச்சு கொஞ்சம். அதனால் இப்போ பேட்மிண்டன் வந்து அது ஒரு அப்சசிவ் கேம். அது வந்து 4 வயசுலேருந்து 90 வயசு வரைக்கும் விளையாடலாம். யார் வேணால் விளையாடலாம். ரொம்ப சாதாரணமாக கற்றுக்கலாம். அதில் அது ஒன்ஸ் உள்ளே போயிட்டோன்னா அது ஒரு அடிக்டிவ்னஸ் இருக்குது, ஒரு அப்சஷன், ஒரு பாசிட்டிவ் அப்சஷன். அது எனக்கு வந்து விளையாடலைன்னா, சென்னையில் இருக்கப்போ பேட்மிண்டன் விளையாடலன்னு தூக்கம் வராது அங்கே. ஆனால் அந்த பேட்மிண்டன் கேமில் வந்து எனக்கு வந்து 60% மென்டல் அவுட்லெட், 40% ஃபிசிக்கல் தான். 60% அங்கே போய் அங்கே உள்ள ஷட்டில் கோர்ட் உள்ளே போனால் உலகத்தில் உள்ள பிரச்சனை எல்லாம் மறந்துடுவேன். அந்த 2 மணி நேரம் அந்த நெட்டில் அந்த பக்கம் நிற்கிறார் பாரு, அவரை தோக்கடிக்கணும். ஸோ மற்ற லீவ் ஆல் மை ப்ராப்ளம்ஸ் அவுட் சைட் அண்ட் தென் கோ டு தி கோர்ட். வேற யாரும் வீட்டில் பேட்மிண்டன் இன்ட்ரெஸ்ட்? என்னுடைய மூணாவது பொண்ணு இப்போ சென்னை டிஸ்ட்ரிக்ட் சாம்பியன். அவங்க என்னைக்காவது உங்களோட எதிர்முனையில் நின்று இல்லை என்ன விளையாடல கூப்பிட்டு இருக்காங்க, வாங்கப்பா விளையாடணும், ஒன்று ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இன்னும் சந்தர்ப்பம் வரல. திரும்ப நம்ம அரசியல் பற்றி பேசினா தீவிரமான சில கேள்விகளும் நம்ம கேட்க வேண்டியிருக்கு. காலையிலேருந்து பல விஷயங்கள் பேசியிருக்கோம் அரசியல் சார்ந்து. ஆனால் அது எல்லாமே குடும்பம், அரசியல் அப்படிங்கிற மாதிரி ஒரு லைட் ஏரியா வருது. அன்புமணியோட பேசிட்டு இந்த தீவிரமான கேள்விகள் இல்லைன்னா அது நிறைவு பெற முடியாது. முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு ஒருத்தர் முன்னிறுத்தி வரும்போது, ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தது தலித் ஒருத்தரை முதலமைச்சராக நாங்கள் வந்து முன்னிறுத்துவோங்கிற ஒரு குரலை நீங்கள் தான் வச்சுங்க. ஆனால் இப்போ மக்கள் நல கூட்டணியில் சொல்கிறாங்க ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் இருக்கிறவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னா. உங்களுடைய முழக்கம் மற்றவர்கள் எல்லாம் அதை முன்னிறுத்தும் போது நீங்கள் வேறு வகையான ஒரு நிலைப்பாட்டு எடுத்ததுக்கு என்ன காரணம்? ஒரு தலித் வந்து முதலமைச்சர் ஆகணும்னு முதலாக சொன்ன கட்சி நாங்கள் தான். ஆனால் அது சொன்னதுக்கு பிறகு எங்களுக்கு ஒரு சின்ன அங்கீகாரம் கிடைக்கல. இது வரைக்கும் ஒரு தலித் அமைப்பு கூட அது அங்கீகரிக்கல, அது பாராட்டல, அது ஒரு வாழ்த்துல. 1. 2, இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் எங்கள் கட்சி ஒட்டுமொத்தமாக முடிவு செஞ்சு இன்னைக்கு அன்புமணி இஸ் த பெஸ்ட் கேண்டிடேட். நல்ல ஒரு தகுதியான ஒரு இளைஞர், படித்தவர், கடந்த காலம் சாதனை செஞ்சிருக்கிறாரு. அந்த அடிப்படையில் இந்த தேர்தல் 2016 சட்டமன்ற தேர்தலுக்கு என்ன முன்னிலைப்படுத்திட்டு இருக்காங்க. தலித்துகளுக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் அதிகமாக செய்த கட்சி எங்கள் கட்சி தான். முதல் அமைச்சர் கொடுத்தது தலித் எழில்மலைக்கு, அப்போ பிறகு கொடுத்துருக்குறோம். இன்னைக்கு எங்கள் கட்சியுடைய பொதுச் செயலாளர் தலித். தமிழ்நாட்டில் வேறு எந்த கட்சி பொதுச் செயலாளர் தலித்து கிடையாது. எங்கள் கட்சியுடைய 2வது முக்கிய பதவிகளுக்கு திமுக போன்ற கட்சிகளும் அதை சொல்லிக்கிறாங்க. துணை பொதுச் செயலாளராக ஒரு தலித் யார் இருக்கா? அதாவது ஒரு ஒப்புக்கன்னு நாங்கள் தொடர்ந்து எங்களுடைய கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கு. கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அப்படின்னா கூட பொதுச் செயலாளர் எத்தனை பேருக்கு தெரிகிறாரு? அவருக்கான பவர்ஸ் என்ன அங்க இருக்குது? சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் தானே. திரும்ப எங்க ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இப்போ அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா. ஆனால் அங்க சொல்றேன் மதிமுகவோட பொதுச் செயலாளர் வைகோ. அந்த பொதுச் செயலாளர் அந்தஸ்து கட்சியில கொடுத்துருக்குறோம் நாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தலித்துகளுக்கு அதிகமா இப்போ சொல்றது, நான் அமைச்சராக இருந்தப்போ தலித்துகளுக்கு வந்து ஆல் இண்டியா என்ட்ரன்ஸ் மெடிக்கல் எக்ஸாமில் நான் ரிசர்வேஷன் கொண்டு வந்தேன். இன்னைக்கு 4000 பிள்ளைங்க தலித் பிள்ளைகள் வந்து யூஜி அண்ட் பிஜிக்கு வந்து இன்னைக்கு ஆல் இண்டியாவில் என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் இது ஆல் மெடிக்கல் எக்ஸாமில் உள்ளே போயிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, இப்போ இங்கே நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் சித்தா இருக்குது, தாம்பரத்தில் இருக்குது. அதில் வந்து பண்டிதர் அயோத்தியா தாசன் தலித்த ஒரு பேர் வச்சிருக்கோம். அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து திருமாவளவன் வந்து தொடர்ந்து நிறைய தலித் முன்னேற்றம் அல்லது ஒடுக்கப்பட்ட சமூகங்களுடைய அது முடிச்சிடும். ஒன்று இன்னைக்கு குடிதாங்கின ஊரில் ஒரு தலித்தோடைய பிணத்தை தோளில் சுமர்ந்து அடக்கம் செஞ்ச ஒரே தலைவர் ஐயா தான். இது வந்து தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை தலைவரோட செஞ்சது கிடையாது, நாங்கள் செஞ்சிருக்கிறோம். இது உணர்வுபூர்வமாக நாங்கள் செய்கிறோம். இது வந்து ஒரு அரசியலுக்காகவோ நாடகத்துக்காக நிச்சயமா நம்ம அதை சொல்லலை. அவருடைய அந்த கன்சிஸ்டன்சியை எல்லாருமே ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய அல்லது சமூக நீதி பேசுகிற அத்தனை பேருமே அங்கீகரிச்சு. ஆனால் எங்களுக்கு என்ன பேர், இவ்வளோ செஞ்சிருக்கிறோம், எங்களுக்கு என்ன பேர்? தலித்து எதிரானவர்களுக்கு. முயற்சி கிடையாது. எங்களை விட தலித் மக்களுக்கு யாரும் செஞ்சது தமிழ் அமைப்பாக உருவாக்கி தொடர்ந்து வட மாவட்டங்களில் ஒரு அமைதியை நம்ம கொண்டு வரணும்,
தொடர்ந்து இந்த ஒடுக்கப்பட்ட சமூகங்கள் ஒரு இணைந்து செயல்படணும்னு ஒரு முயற்சி எடுத்து அது நல்லா போயிட்டு இருந்துச்சு. ஆனால் அது எங்கே முறிக்க வேண்டிய ஒரு அவசியம் வந்துச்சுன்னா அதோடைய ஒரு அதுக்கான ரிசல்ட்டு அந்த தேர்தல் ரிசல்ட் அப்படிங்கிறது சில காலம் எடுத்திருக்கு. நம்ம மாற்றம்ங்கிறது ஓவர் நைட்டில் எதிர்பார்த்துருக்க முடியாது. ஒருவேளை அவசரப்பட்டு நீங்கள் வெளியில் வந்துட்டீங்களா, அந்த மாதிரியான ஒரு முயற்சியை விட்டுட்டீங்களோ? எங்கள் பக்கத்தில் எந்த தவறும் கிடையாது. எங்களுக்கு வந்து அமைதியாக இருக்கணும், முன்னேற்றம் இருக்கணும், மக்கள் இப்போ உதாரணம் சொல்கிறேன். இன்றைக்கி கடந்த 15 வருஷமாக வட தமிழ்நாட்டில் அமைதியாக இருக்கிறதுக்கு காரணம் ஐயா தான். தென் தமிழ்நாட்டில் தினம் 4 கொலைகள் நடக்குது, ஜாதி கொலைகள் தினம் நடக்குது, 4 கொலை. அதை பற்றி யாரும் பேசுறது கிடையாது, அது பெருசாக பார்க்குறது கிடையாது. வட தமிழ்நாட்டில் அமைதியாக இருக்குது. ஆனால் சம்பவங்கள் நாங்கள் வி ஆர் ரிஸ்ட்ரெயினிங் ஆர் செல்ஃப். ஒரு தலைவர் திருமாவளவன் பேசுறது அத்துமீறு அடங்கமது ஆயுதம் ஏது, ஒரு ஆயுதம் ஏந்து ஒரு தலைவர் சொல்லலாம். திமிரி எழு திருப்பி அடியில் பேசிட்டு இருக்கேன். நான் வாட்ஸ்அப் காமிக்கிறேன். நான் ரொம்ப ஆபாசமா பேசிட்டு இருக்கேன். அதெல்லாம் மக்களை தூண்டுறது. முதல்ல வெளியில நீங்க அதை கட் பண்ணது பாட்டாளி மக்கள் கட்சி. திருமாவளவன் நான் அதை விரும்பல அப்படின்னாரு. அந்த முயற்சி தொடர்ந்து நடந்திருக்கணும். ஆனா அது விலகிட்டு அது எங்களால சேர்ந்து போக முடியாம நிலை வந்துருச்சு. அதாவது இதெல்லாம் அரசியல் சூழல்கள். ஒரு அரசியல் கட்சிகளாக நாங்கள் வந்து இந்த தேர்தல் அப்போ அந்த கடந்த காலத்தில் நாங்கள் சேர்ந்தோம். திமுகவோட சேர்ந்தோம், அதிமுகவோட சேர்ந்தோம். அப்படி தான் இந்த சேர்ந்தோம். இந்த ஒரு சேர்ப்பும் நாங்கள் அதில் தான் பார்க்குறோம். தவிர இது திருமாவளவனோ தலித்தோ அப்படிலாம் நாங்கள் பார்க்கல. எதிர்த்தா நாங்கள் ஜாதி கட்சி ஆயிடுறோமா? தமிழ் குடிதாங்கி அப்படிங்கிற பட்டமெல்லாம் கொடுக்குற அளவுக்கு சிறப்பான ஒரு முயற்சி அது. குடிதாங்கியில் அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடு. அதுக்கு பிறகு அம்பேத்கருடைய சிலைகள் திறந்தது அப்படின்னா பல முயற்சிகள் எடுத்தாங்க. ஆனால் இப்போ சமீபத்தில் திருநாள் கொண்டச்சேரியில் திருப்ப அதே மாதிரியான ஒரு பிரச்சனை. ஒரு தலித் முதியவரை பொது மயானத்தில் கொண்டு போய் அடக்கம் பண்ண முடியல. அதில் எந்த கட்சியுமே வாய்த்திருக்கல. பாட்டாளி மக்கள் கட்சி உட்பட அமைதி காத்தது. இந்த கேள்வி எல்லாத்துக்கும் கேட்கணும். எல்லாருக்கும் பொருந்தக்கூடிய எங்ககிட்ட மட்டும் ஏன் கேட்டுட்டு இருக்கீங்க? சமுதாயத்துல பிரச்சனை இருக்கு இல்லைன்னு நான் சொல்லல. நான் அதை வந்து பேசி தீர்க்கணும். அதுக்கு வன்முறை வந்து ஒரு தீர்வு கிடையாது. அதில் பேசி தீர்க்கணும். அதில் ஆனால் இன்னொன்று பார்த்தீங்கன்னா எங்கேயாவது ஒரு சம்பவம் நடந்ததுன்னா அதுக்கு பாட்டாளி மக்கள் தான் காரணம் அப்படின்னு நீங்களே வந்து ஊடகங்கள் வந்து சமுத்திரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியை தான் குறை சொல்லி தமிழக அரசாங்கம் பேசியது. அதே போல மரக்காணம் கலவரத்திற்கும் தமிழ்நாடு அரசு பாட்டாளி மக்கள் கட்சி அந்த 2 சம்பவத்திலையும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு சம்பந்தம் இல்லைன்னு இப்போ தெரிஞ்சு போச்சு இல்லை உங்களுக்கு? மரக்காணம் கலவரம் நாங்கள் தான் சம்பந்தம் நீங்களும் பேசுனீங்க, ஊடகமும் பேசிச்சு, பக்கமாக எழுதுனீங்க. இன்னைக்கு தீர்ப்பு என்ன வந்திருக்குது? 6 பேர் கைதானவர்கள் விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள். சம்பவத்தில் வந்து விக்டிம்ஸ் நாங்கள் தான், பாதிக்கப்பட்டது நாங்கள் தான். மரக்காணத்தில் ஒரு மாநாடுக்கு போகிறாங்க, மாநாட்டில் வந்து ஏதோ ஒரு குடும்பத்தோடு சேர்ந்து போகிறவங்க கலவரம் செய்வாங்களா? உறுதியே கிடையாது. இல்லை, மரக்காண சம்பவத்திலுமே கூட தாக்குதல் நடத்தியவர்களாக நீங்கள் குறிப்பிடுறவங்க எண்ணிக்கை அளவில் ரொம்ப குறைச்சல். நீங்கள் வந்து ஒரு ஆயிரக்கணக்கில் தொண்டர்கள் வரக்கூடிய ஒரு இடத்துல தாக்குதல் நடத்துகிற ஒரு 100கணக்கானவர்கள் ஏதாவது செஞ்சுட்டு ஓடிட முடியுமா அப்படின்னு ஒருவேளை அங்கே தொடங்கியிருந்தாலும் அந்த இடத்துல அதே இடத்துல அந்த ஸ்பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 8 வருஷத்துக்கு முன்பு அங்கேயும் அதே சம்பவம் நடந்தது. அப்பயும் நாங்கள் தான் பாதிக்கப்பட்டோம் அதே இடத்துல. இந்த முறை காவல்துறைக்கு தெரியும் அங்கே பிரச்சனை நடக்கும், எல்லாமே தெரியும். அந்த ஒரு இடத்துல மட்டும்தான் பிரச்சனை. அது காவல்துறையில் வந்து நல்ல ஒரு பந்தோபஸ்து போட்டு ஒன்றும் பிரச்சனை இருந்துட்டு போகிறது கிடையாது. திட்டமிட்டு அதுக்கு முன்பு அங்கே கலவரம் நடத்தணும்னு அவங்க சைடில் திட்டமிட்டு பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் பாதிப்பு எங்களுக்கு தான், கெட்ட பேரும் எங்களுக்கு தான், எல்லாமே எங்களுக்கு தான். இன்னைக்கு உண்மை தெரிஞ்சு இன்னைக்கு யாராவது ஊடகத்தில் சொல்லியிருக்கீங்களா? நீங்க பாமக காரணம் இல்லை நீங்க எல்லாம் சொல்லியிருக்கீங்களா? தீர்ப்பு நிச்சயமாக எல்லா ஊடகங்களும் பதிவு செய்யப்பட்டது. கூட்டணி பத்தி பேசும்போது நீங்க முன்வைக்கிற ஒரு விஷயம்ங்கிறது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைமையை உங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிற அந்த முன்னேற்பாட்டை ஏற்றுக்கொள்கிற கட்சியோடு கூட்டணி அப்படின்னு ஒரு விஷயத்தை முன்னிறுத்துறீங்க. ஒரு கட்சியினுடைய முதலமைச்சர் வேட்பாளரை ஏற்றுக்கொள்வது தான் ஒரு கூட்டணிக்கான கொள்கையாக இருக்க முடியுமா? ஏன் மோடி பிரதமராக வந்தது, அவர் பிரதமராக வரதுக்கு முன்பு அவர் தான் பிரதமர் வேட்பாளர்னு அறிவிச்சுட்டு எல்லாம் தான் சேர்ந்து ஆதரவு கொடுத்தோம். கெஜ்ரிவால் கூட அப்படி தான் வந்தார். பல மாநிலங்கள் அப்படி தான் நடந்துட்டு வருது. ஏன் தமிழ்நாட்டை வரக்கூடாதா? இல்லை, நீங்கள் ஒரு பாட்டாளி மக்கள் கட்சி இந்த விஷயங்களை முன்னிறுத்துகிறது, இந்த கொள்கைகளுக்காக ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நினைக்கிறது, அதற்கு நீங்கள் உங்களுடைய ஆதரவு கொடுங்கன்னு கேட்கறது வேற. அன்புமணியை முதலமைச்சர் ஆக்கணும், அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறது எப்படி சொல்லுங்க? நாங்கள் அந்த கண்டிஷனே சொல்லவே இல்லை. நாங்கள் சொல்லி எங்கள் தலைமையில் வாங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம். எங்கள் தலைமையில் வாங்க, எங்கள் தலைமையில் வந்தீங்கன்னா கூட்டணி ஆட்சி நடக்கும். கூட்டணி ஆட்சி வந்ததுன்னா காமன் மினிமம் ப்ரோக்ராம் இருக்கும். இதுதான் நாங்கள் சொல்லிட்டு வரோம். தவிர அன்புமணியை இருக்கிறது அதிகாரத்தை பகிர்ந்தளிப்பது. ஆனால் அன்புமணி முதலமைச்சராகும் அப்படின்னு சொல்லும்போது அதிகாரம் உங்க கையில் இருக்கும், மற்றவர்களுக்கு நீங்க கொடுக்குற அந்த அதிகாரத்தை பகிர்வது அப்படிங்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல? இங்க நாங்க தான் பெரிய கட்சிங்க. இப்போ மற்ற கட்சிகள்லாம் தமிழ்நாட்டில் இருக்கு.
அவங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ திமுக அண்ணா திமுக ஆளும் கட்சியாக அவங்க வேண்டாம்னு சொல்லிட்டு ஆண்ட கட்சியாக இருக்கு, அவங்களை வேண்டாம்னு சொல்லிட்டோம். மற்றதுல நாங்கள் தான் பெரிய கட்சியாக இருக்கோம் தமிழ்நாட்டில். வாக்கு சதவீத அடிப்படையில் தேமுதிக உங்களை விட அதிகமாக வாக்கு சதவீதம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அது மிஸ்நாமர். அது வாக்கு சதவீதம்னா கடந்த தேர்தலில் நாங்கள் 30 தொகுதியில் போட்டிட்டோம். எம்எல்ஏ தொகுதியில் 5.5 விழுக்காடு வாக்குகள் பெற்றோம் கூட்டணியில். இப்போ அதே கூட்டணியில் அண்ணா திமுகவும் 30 தொகுதியில் போட்டிட்டு அவங்களுக்கும் 5% தான் வாங்கியிருப்பாங்க. திமுக 30 தொகுதியில் போட்டிட்டாலும் அவங்களும் அதை தான் வாங்கியிருப்பாங்க. நாங்கள் 234 தொகுதியில் போட்டிட்டால் நாங்கள் 20% ஓட்டு வாங்குவோம். இன்னைக்கு வாங்குவோம். விஜயகாந்த் முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்க தயாராக இருக்கிற பாரதிய ஜனதா உங்களை ஏற்க மறுக்கிறது அப்படின்றதான இதில் புரியல. அதாவது இன்னைக்கு அந்த கிங் மேக்கர்லாம் கிங் ஆகணும்னா நீங்கள் வந்து பூட்டானுக்கு போகணும், இல்லை தாய்லாண்டுக்கு போனால் அங்கே தான் கிங்லாம் இருக்காங்க, இல்லை மலேசியாவில் கிங் இருக்கிறாங்க. அந்த நாட்டுக்கு போனால் தான் கிங் ஆகலாம். இது ஜனநாயக நாடு, இந்தியா ஜனநாயக நாடு. இங்கே கிங் மேக்கர்லாம் ஒன்று இருக்க போகிறது கிடையாது. இன்னொன்று, ஒருவேளை விஜயகாந்த் வந்து இன்னும் 200 வருஷத்துக்கு முன்பு இருக்காரோ, ஒரு மனநிலையில் இருக்காரா, இல்லை இப்போ நடைமுறையில் இருக்காரா எனக்கு தெரியல. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி வந்து யாரும் எங்களோட கூட்டணி சேரலாம், திமுக அதிமுக தவிர்த்து எல்லோரும் யார் வேண்டுமானாலும் வரலான்னு ஒரு அழைப்பு கொடுத்தீங்க. யாருமே வரல. அப்போ பாமகவை யாரும் ஏற்க தயாராக இல்லையா, அல்லது பாமக வெற்றி பெறக்கூடிய இடத்துல இல்லைன்னு அவங்க நினைக்கிறாங்க? இன்னும் தேர்தல் அறிவிக்கல. தேர்தல் அறிவித்த பிறகு தான் சில கட்சிகள் முடிவெடுப்பாங்க. தேர்தலுக்கு இன்னும் 2 மாதம் இருக்குது. அதை அறிவித்த பிறகு கட்சிகள் இங்கே போவாங்க, அங்கே போவாங்க, அதெல்லாம் இருக்குது. இன்னும் முடிவு வரல. சில கட்சிகள் எங்களுடன் பேசிகிட்டு இருக்காங்க. யாருன்னு நான் இப்போ சொல்ல முடியாது. ஆனாலும் எங்களோட நிலைப்பாடு திமுக அண்ணா திமுக இல்லாமல் யாருன்னா வரலான்னு நான் சொல்லிட்டு வரோம். வந்தால் எங்களுக்கு மகிழ்ச்சி, வரவில்லை என்றாலும் எங்களுக்கு மகிழ்ச்சி தான். ஏன்னா நாங்கள் வந்து யாரையும் நம்பி நாங்கள் இந்த தேர்தலில் நாங்கள் போட்டியிடப்போம். ஆரோக்கியமான அரசியல் பற்றி பேசுகிறோம். உடம்பு ஆரோக்கியமும் ரொம்ப முக்கியன்றது உங்களோட இங்கே வந்து பார்த்த பிறகு தெரியுது. அதுலேயும் ஷட்டில் மாதிரி ஒரு கேம் வந்து ஃபுல்லாக ஒரு மென்டல் ஃப்ரீடம் ப்ளஸ் ஃபிசிக்கலாகவும் உங்களுக்கு உடல் ரீதியாக ரொம்ப பெரிய இது கொடுக்குன்னு நினைக்கிறேன். அரசியல்வாதிகளில் வேறு யாராவது இந்த விளையாட்டில் ஆர்வமாக இருக்காங்களா? நீங்கள் யாரையாவது உள்ளே கூப்பிட்ருக்கீங்களா? எனக்கு தெரிஞ்சு யாரும் இல்லை. அரசியல்வாதிகள் அவங்க யோகா பண்ணுவாங்க, வாக்கிங்லாம் பண்ணுவாங்க. அதில் ஐயா வந்து தினம் காலையில் 1.5 மணி நேரம் யோகா, அதுக்கப்புறம் 1/2 மணி நேரம் வந்து ஃபாஸ்ட் வாக்கிங், அதுக்கப்புறம் ஸ்விம்மிங். இது 3 வந்து ரொம்ப, அது இல்லாமல் உணவு பழக்கங்கள் வந்து ரொம்ப சரியான உணவு பழக்கங்கள்லாம் சரியான நேரத்தில் சாப்பிடணும். அதாவது எப்படின்னா பொதுவாக சாப்பிட்றது வந்து ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, பிரேக்ஃபாஸ்ட் ஈட் லைக் எ கிங், லஞ்ச் ஈட் லைக் எ காமனர், டின்னர் ஈட் லைக் எ பெகர். நம்ம தலைகளாக தான் செஞ்சுருக்கோம். டின்னர் தான் அதிகமாக நம்ம சாப்பிட்டோம். இப்போ நீங்கள் தருமபுரிக்கு தொகுதிக்கு போகும்போதும் அங்கே இதை தொடர்ந்து விளையாட முடியுதா, அல்லது பிரச்சாரங்கள் நிறைய போகிறீங்க? அப்போ தொடர்ந்து என்னுடைய ஷட்டில் கிட் வந்து என் காரில் 24 ஹவர்ஸ் இருக்கும். எப்பவுமே எங்கே போனாலும் என் காரில் இருக்கும். எங்கே போனாலும் அங்கே விளையாடணும். தருமபுரி போனால் அங்கே ஷட்டில் கோட் இருக்குது, சேலம் போனால் அங்கே ஷட்டில் கோட் இருக்குது, டெல்லிக்கு போனால் அங்கே ஷட்டில் கோட் அங்கே ஷட்டில் கோட் இருக்குது, அங்கே விளையாடுவேன் நான். எங்கே போனாலும் மதுரை போனால் அங்கே விளையாடுவேன். சேலத்தில் கபடி விளையாண்டதை பார்த்தோம், விஷுவல்ஸ் இருந்தது. இந்த ஷட்டில் கிட்டு தான் அது என் காரில் இருந்தது. அந்த பிள்ளைங்க கேட்டாங்க, நான் ப்ரைஸ் கொடுத்து தான் போனேன், ஆனால் நீங்கள் வந்து விளையாடணும்னு சொன்னாங்க. ஷட்டில் கிட்டு இருந்து இதை அப்படியே ட்ரெஸ் மாற்றிக்கிட்டு உள்ள இறங்கிட்டேன். பேக் டு பாலிடிக்ஸ் பண்ணோன்னா எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நீங்கள் வந்து ஒருவேளை ஷட்டிலில் ஆப்போசிட்டில் இருக்கிற ஒருத்தரை வந்து கடுமையாக டார்கெட் பண்ணிகிட்டே இருந்தீங்க. உங்கள் கேமில் பார்த்தா எல்லா ஷாட்ஸும் ஒன் சைட் கார்னர்டாகவே இருந்துச்சு. ஒருவேளை அந்த பக்கத்தில் அரசியல் ரீதியாக ஸ்டாலினை அப்படி மனசில் வச்சுட்டே நீங்கள் உங்களோட அரசியல் பயணம் தொடருதோன்ற மாதிரி இருக்குது. ஸ்டாலின் வந்து என்னுடைய நட்பு ரீதியில் எனக்கு நண்பர் தான். அரசியல் வேறு, நட்பு வேறு. அவர்கிட்ட என்னென்னா, அவர் வந்து மற்றவங்களை கேள்வி கேட்குறாங்க. அதாவது இந்த கேள்வி அவர்கிட்ட தான் எல்லாம் கேட்கணும். அவர் வந்து மற்றவங்ககிட்ட இல்லை ஜெயலலிதாவிட கேட்குறாரு, நீ ஏன் இதை செய்யலை, ஏன் இதை பண்ணீங்க செய்யலைன்னு இருக்கு. இந்த கேள்வி அவர்கிட்ட நான் கேட்டேன். உங்கள் ஆட்சியில் நீங்கள் செய்ய வேண்டியது தானே, உங்களுக்கு கேட்குறதுக்கு என்ன தகுதி இருக்குது, கேள்வி கேட்க தகுதி இருக்குது. லெட்டர்லாம் 4 லெட்டர் போட்டேன், பதில் சொல்லலை. அப்புறம் நானும் கேட்டிருக்கேன் அவன்கிட்ட, ஒரே மேடையில் வாங்கி விவாதிப்போம். அவர் ஜெயலலிதா ஆட்சியில் இருக்கிறது, அதிகாரத்தில் இருக்கிறது ஜெயலலிதா. நீங்கள் அவங்கள விட்டுட்டு எதிர்கட்சியாக இருக்கிற ஸ்டாலினை டார்கெட் பண்ணுறது எது சரியா? தினம் கேள்வி கேட்கணும், தினம் கேள்வி கேட்டுட்ருக்கோம். 5 வருஷமாக கேள்வி கேட்டுட்ருக்கோம். ஜெயலலிதாவுக்கு எத்தனை கடிதம் எழுதியிருக்கீங்க? எங்களை விட ஜெயலலிதாவுக்கு நான் கடிதம் தொகுதி ரீதியில் கடிதம் நான் எழுதியிருக்கேன். தொகுதியில் இல்லை, இந்த விஷயங்களை பட்டியலிட்டு இதெல்லாம் ஏன் செய்யலை அப்படிங்கிற அந்த விவாதத்துக்குரிய, இல்லை நீங்கள் ஸ்டாலினை வந்து கூப்பிடுறீங்க, அந்த ஆட்சியில் இருக்கிற ஒருத்தர் தானே கூப்பிட முடியும் நியாயமா? இது வரைக்கும் என்னுடைய அறிக்கைகள் மட்டும் ஜெயலலிதாவுக்கு, என்னுடைய அறிக்கைகள் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 50 அறிக்கைகள் என்னுடைய அறிக்கைகள். ஐயாவுடைய அறிக்கைகள் வந்து 200 அறிக்கைகள், ஜெயலலிதா அறிக்கைகள், அரசாங்கத்துக்கு அறிக்கைகள் இருக்குது.
தினம் போராட்டங்கள் என் தலைமையில் வந்து பல நூற்றுக்கணக்கான போராட்டங்கள் ஜெயலலிதா எதிர்த்து அரசாங்கம் எதிர்த்து நான் நடத்தியிருக்கேன். அந்த ரீதியில் நாங்கள் வந்து தினம் நாங்கள் அட்டாக் பண்ணுறது ஆளுங்கட்சி அட்டாக் பண்ணுறோம். ஸ்டாலினை ஏன் பண்ணிட்டு இருக்கோன்னா அவர் வந்து சொல்கிறார் மதுவை நாங்கள் ஒழிப்போம். அப்போ தான் மதுவை கொண்டு வந்தது. இன்றைக்கி ஒழிக்கலாம் அவர் நினச்சாருன்னா பாதி டாஸ்மாக் அந்த மது அலையில் மூடலாம். அது பண்ணுறது கிடையாது. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஊழலை ஒழிப்போம். இவங்க எப்படி ஊழல் ஒழிக்க போகிறாங்க எனக்கு தெரியல. அந்த ஊழலுக்காக மன்னிப்பு கேட்குறாரு. அதாவது தப்பு பண்ணுறதுக்கு ஊழல் 1,70,000 கோடி 2G ஊழலுக்கு மன்னிப்பு கேட்குறாரு. அதுக்கப்புறம் அவங்க சர்க்காரியார் ஊழல், எல்லா ஊழல், மணல் ஊழல் எல்லாம் குறைவாங்க. கிரனேட் கொள்ள சகாயம் குழு பண்ணிட்டு இருக்காரு. சகாயோடைய பரிந்துரையில் பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டத்தில் மட்டும் 1,10,000 கோடி ஊழல் நடந்திருக்கு. இது 2 கட்சியும் சேர்ந்து தான். இல்லை, ஆளுங்கட்சி அந்த அறிக்கையை வெளியிடலைங்கிறது தான் குற்றச்சாட்டு. திமுக வைக்கிற குற்றச்சாட்டு மற்ற கட்சிகளும் வைக்கிறாங்க. ஆளுங்கட்சியை கேட்கறத விட இது அதிகமாக இருக்குது. ஒருவேளை உங்களுக்கான அடுத்த தலைமுறை தலைவர்களில் ஸ்டாலின் வந்து பெரிய அளவிற்கு உங்களுக்கான எதிர்ப்பாளராக அல்லது போட்டியாளராக இருப்பாருங்கிறதுனால நீங்கள் அவரை டார்கெட் பண்ணுறீங்க? கிடையாது. ஏன்னா இப்போ அரசியலில் இந்த தலைமுறையை சார்ந்தவன் நான் மட்டும்தான் இருக்கேன். ஸ்டாலினோ அல்லது மற்றவங்களாம் வந்து கடந்த தலைமுறையை சார்ந்தவர். இந்த ஜென்ரேஷன் பாலிட்டிஷியன் வந்து நான் இருக்கிறேன். நான் அதனால் இது அவர் வந்து எனக்கு போட்டியோ இல்லை நான் அவருக்கு போட்டியோ இல்லை, அப்படிலாம் கிடையாது. இல்லை, மக்கள் யாரை விரும்புகிறாங்களோ அதுதான், மக்கள் யார் ஏற்றுக்கிறாங்களோ அவங்க தான் வந்து ஆட்சிக்கு வர போகிறாங்க. அதில் இதில் வந்து தெளிவுபடுத்தணும். இப்போ நாங்கள் தெளிவாக இருக்கிறோம், இதுதான் பிரச்சனை, தான் சொல்யூஷன். ஸ்டாலின் அதெல்லாம் தெளிவு இல்லை. அவருக்கு பிரச்சனை பேசிகிட்டு இருக்காரு. அதுக்கு என்ன தீர்வு இல்லை? இப்போ வந்து அவருடைய தொடர் அவர் நமக்கு நாமையில் போன போதும் சரி, நிறைய தீர்வுகளை நோக்கி இந்த விஷயங்களை செய்ய போகிறோன்னு வாக்குறுதிகளை கொடுக்குறாரு. செய்த தவறுகள் இருந்தால் அதை தீர்த்துக் கொள்கிறோம், தவறை திருத்திக் கொள்கிறோம்ன்றாரு. காப்பீட்டு தீர்வுகள் தான் எல்லாமே. அவர் சொல்கிற தீர்வுகள் அனைத்தையும் எங்களை பார்த்து, எங்களுடைய தேர்தல் அறிக்கையை பார்த்து, நாங்கள் கடந்த 1 வருஷமாக சொல்கிறத பார்த்து தான் அவர் காப்பி அடித்து தீர்வுகள் சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் அந்த பிரச்சனைக்கு காரணம் ஸ்டாலினும் தான் காரணம், அவங்க கட்சியும் தான் காரணம். 50 வருஷமாக ஆண்டது திமுக, அண்ணா திமுக 2 பேரும் தான் காரணம். 5 வருஷத்துக்கு முன்பு அவர் துணை முதலமைச்சராக இருந்தார். அப்போ ஏன் அங்கே எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் 56 லட்சம் பேர் பதிவு பண்ணியிருக்காங்க. அப்போ ஏன் அவங்களுக்கு வேலை கொடுக்கல? அன்றைக்கி விவசாய தற்கொலை நடந்தது. விவசாயிகளுக்கு இவங்க என்ன செஞ்சாங்க? இளைஞர்களுக்கு என்ன செஞ்சாங்க? இவங்க நெசவாளருக்கு அப்போ என்ன செஞ்சாங்க? இவங்க அரசு ஊழியர்களுக்கு என்ன செஞ்சாங்க? எதுவுமே செய்யலை. இன்னைக்கு வந்து நான் செய்கிறேன், வாய்ப்பாக இருந்தது, பயன்படுத்தலை. இப்போ எப்படி செய்ய போகிறார்? இல்லை, பாட்டாளி மக்கள் கட்சி திமுக அதிமுகவோடு மாறி கூட்டணி வைத்தது தவறு, அதற்காக மன்னிப்பு கேட்கிறோம், நாங்கள் திருத்திக் கொள்கிறோம்னு சொல்லும்போது அவர் செய்த தவறை நான் திருத்திக் கொள்கிறேன்னு சொல்கிறதையும் நீங்கள் வந்து சரியாதானே ஏற்றுக்கணும். நாங்கள் சொல்கிற மன்னிப்பும் அவர் சொல்கிற மன்னிப்புக்கும் வித்தியாசம் பாருங்கள். நாங்கள் மன்னிப்பு எதுக்கு கேட்குறோன்னா அவங்க கூட சேர்ந்தது தவறுன்னு, அதுக்காக நான் மன்னிப்பு கேட்குறோம். அவர் மன்னிப்பு கேட்குறது ஊழல் கொள்ளடிச்சிருக்காங்க, மக்களுடைய சொத்தை கொள்ளடிச்சிருக்கிறாங்க, இன்னும் கொள்ளடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு அவர் மன்னிப்பு கேட்குறதும் வித்தியாசம் பாருங்கள். அதனால் இப்போ உங்களுடைய பிரச்சாரத்தை எப்போ தொடங்குறீங்க? இந்த பொதுக்கூட்டம் நடத்தி முடித்திருக்கிறீங்க, ஒரு மாபெரும் மாநாடு முடிச்சிருக்கிறீங்க. உங்களுடைய அடுத்த கட்ட செயல் திட்டங்கள் என்னவா இருக்குது? இப்போ நாங்கள் எங்களுடைய பிரச்சாரம் 1 வருஷமாக செஞ்சுட்டு வரோம். இப்போ அடுத்தது வந்து களத்தில் மறுபடியும், அதாவது பொதுக்கூட்டங்கள் தேர்தல் ரீதியில் இவ்வளோ காலமாக நாங்கள் வந்து மக்கள் பிரச்சனை எடுத்துகிட்டு இருக்கோம். இப்போ நாங்கள் அடுத்தது நம்முடைய வேட்பாளர் பட்டியல் அறிவிக்க போகிறோம். அறிவிச்சதுக்கு அப்புறம் முழு தீவிரமாக நாங்கள் எங்கள் பிரச்சாரத்தை நாங்கள் தொடங்குவோம். அந்த நம்பிக்கைக்கான மக்களுடைய எதிர்வினை என்னவாக இருக்கும் என்பதை நாம் சட்டமன்ற தேர்தலில் தான் பார்க்க முடியும். அதுவரை பாட்டாளி மக்கள் கட்சி அந்த நம்பிக்கையோடு களமிறங்கி இருக்கிறது. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.